ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சு கொடி கீழே இறங்கியிருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்கல்ல, அது எந்த மாதம் வரைக்கும் சேஃபு, எந்த மாதம் வரைக்கும் சேஃப் இல்லை, நம்ம எப்போ பயப்படலாம், எப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம், என்னென்ன வீட்டில் ரெமெடிஸ் எடுக்கலான்ற வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினா வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டு அதே போல் பழைய வீடியோஸை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நஞ்சு கொடி கீழே இருக்கான் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நஞ்சு கொடின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளையும் நம்ம குழந்தையும் இணைக்கிற ஒரு பாண்டு. ஸோ அது வழியாக தான் நம்மளுக்கு ஃபுட்டு எல்லாமே போகும். ஸோ நஞ்சு கொடி குழந்தையோட தொப்புளில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த நஞ்சு கொடி வழியாக தான் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே குழந்தைய போய் சேரும். ஸோ அந்த நஞ்சு கொடி பாதுகாப்பாக இருந்தால் தான் பேபி நல்லா ஆக்டிவில் இருக்கும். அந்த நஞ்சு கொடி கீழே இறங்கி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக்கப்பில் சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 3 மாதம் குழந்த ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நஞ்சு கொடி இங்கேயும் இங்கேயும் மாறி மாறி தான் இருக்கும். சில டாக்டர்ஸ்னு சொல்ல விட பல டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் நஞ்சு கொடி இறக்கத்தை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நஞ்சு கொடி கீழே இருக்குது, குழந்த மேலே இருக்குது அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம குழந்த சும்மா குட்டியாக இருக்கனால இங்கிட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த நஞ்சு கொடி முன்ன பின்ன தான் இருக்கும். அதை அவங்க கணக்கு பண்ண மாட்டாங்க. 3 மாதம் 4 மாதம், அதுக்கப்புறம் 5ஆவது மாதத்தில் இருந்து தான் நஞ்சு கொடியை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் நடந்துகிட்ருக்கு, அப்போ டாக்டர் சொன்னாங்க நஞ்சு கொடி கீழே லைட்டாக இறங்கியிருக்குன்னா நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போயிடும். ஸோ குழந்தை வளர போயிடும். குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நஞ்சு கொடி கீழே இருந்தால் தான் அது மேலே போகிறது கஷ்டம். ஸோ அதனால் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது எதனால் வருது, நம்மளுக்கு இந்த நஞ்சு கொடி கீழே இறங்கி எதனால் இருக்குன்றது இது நம்ம யாரும் சொல்லி எதுக்குள்ள. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம இந்த ரீசன்னால் நீங்கள் இந்த தப்பு பண்ணனால வருது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டு ரெமெடிஸ் பார்த்திங்கன்னா, எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ எனக்குமே 5 மாதம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, நஞ்சு கொடி கீழே இறங்கியிருக்குன்னு. அதே போல் என் சிஸ்டருக்கும் சொல்லியிருந்தாங்க. 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்றா தான் நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்தோம். ஸோ 2 பேத்துக்குமே சொல்லிட்டாங்க. ஸோ 2 பேருமே எந்த வேலையும் செய்யக்கூடாது, படுத்த படுக்கையில் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ அடுத்த மாதம் நம்ம டாக்டர்கிட்ட போகிறப்போ நஞ்சு கொடி மேலே ஏறிடுச்சுன்னு சொல்லி 2 பேத்துக்குமே சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ரீசன் அதனால் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு டைமிங் கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் அந்த நஞ்சு கொடி மேலே ஏறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலை ஃபுல்லாக தவிர்த்துடணும். எந்த ஒரு வேலையும் குனிஞ்சு நிமிர்ந்து செய்யக்கூடாது. ஒரு 1 மந்த்து ரெஸ்ட்டில் எடுக்கணும். அது 5ஆவது மாதம் 6ஆவது மாதம் 7ஆவது மாதமாக இருந்தால் கூட நீங்கள் அப்படி தான் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நஞ்சு கொடி மேலே போயிடும். நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதே போல் டாக்டர் டேப்லெட் கொடுப்பாங்க. நஞ்சு கொடி மேலே ஏறி இருக்குது, அதாவது கீழே இறங்கியிருக்கு, அதாவது உங்கள் வெஜினாவுக்கு மேலே இருக்கும் அந்த நஞ்சு கொடி. அதாவது உங்கள் வெஜினாவுக்கு மேலே தான் உங்கள் குழந்தையோட தலை இருக்கணும். ஆனால் இது நஞ்சு கொடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போது சிவியர் சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளீடிங் எது வந்ததுன்னா உடனே இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. லைட்டாக கண்ணில் பட்டால் கூட ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சிவியராக அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. மனசு தளர விடாமல் தைரியமாக இருங்க. நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதே போல் இது ஒரு நார்மலான ஒரு விஷயம். மோஸ்ட்லி ஒரு 75% பீப்புளுக்கு அந்த நஞ்சு கொடி ப்ராப்ளம் இந்த 9 மாதத்தில் ஏதாவது 1 மாதமாவது சொல்லிடுவாங்க டாக்டரு. ஸோ இதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுத்தாலே போதும். அதனால் நீங்கள் அவங்க கொடுத்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த மாதம் செக்கப்புக்கு போனாலே நஞ்சு கொடி ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிக்கும். இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்லீப்பிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா மல்லாக்க படுக்கக்கூடாது. அதாவது வானத்தை பார்த்து படுக்கிறது. முதுகு வலிக்கு நம்ம அப்படி படுத்தால் தான் உனக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு பெயின் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மல்லாக்கா படுக்கிறப்ப. அந்த முதுகு தரையில் அழுத்துறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நஞ்சு கொடி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடே படுத்துக்கோங்க எப்பயுமே. முடிஞ்ச அளவு லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு படுங்க. மல்லாக்க படுக்காதீங்க. அதே போல் ஒரு 7 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னா அப்படியே திரும்பி படுக்காதீங்க. அதாவது நீங்கள் எந்திரிச்சு உக்காந்து திரும்பி படுங்க. ஏன்னா வந்து உங்கள் வயிறு பெருசாகிடும், உங்கள் பேபியும் க்ரௌத் ஆகும். திடீர்னு திரும்பி படுத்திங்கன்னா நஞ்சு கொடி தலையில் குழந்தையோட தடையில் சுற்றிக்கும். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகளை கம்மிப்படுத்தும். அதனால் நம்ம ஏன் இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு உக்காந்தி திரும்பி படுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா உங்கள் கையில் க்யூட் பேபி நார்மல் டெலிவரியாக உங்களோட வாரிசு வரும் அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் நினச்சி பாருங்கள், எவ்வளோ கஷ்டம்னாலும் தாங்கிக்கலான்னு தோணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே நஞ்சு கொடி நல்லா மேலே போய் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மல் டெலிவரியில் ப்ளீடிங்லாம் ஸ்டாப் ஆகி நல்ல முறையில் நீங்கள் நினச்ச பேபியே பிறக்கணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.